ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம பிரெட் குலோப் ஜான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன், 1 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 8 பீசஸ் எடுத்திருக்கேன் நான் பிரெட். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் சுகர் போட்டலாம், ஏன்னா சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் மில்க் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், நல்லா பால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களாம் டக்குன்னு குலோப் ஜான் கேட்டாங்கன்னா, வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம குலோப் ஜான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ சிரப்பில் போட்டுடலாம். இப்போ எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஊற வைக்கலாம். அதை நம்ம ஈஸியாக வீட்டிலே நம்ம பிரெட் குலோப் ஜாம் செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே டெம்ப்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் போட்டு அரைச்சி போடுறதுனா நல்லா இந்த பால் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்டு பண்ணலாம். வாயில் போட்டோன்னே கரைகிற மாதிரி ஒரு லட்டு பண்ணலாம். நான் இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியாகவும் பிணையக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக மீடியமாக இருக்கணும். அது நம்ம காரச்சவு போடுற அளவுக்கு நம்ம இருக்கணும். நான் ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் கையை யூஸ் பண்ணல, ஃபோர்க்கை வச்சு எனக்கு நல்லா இது பண்ணிட்டேன். நான் நல்லா கிளறிட்டேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ லட்டு வேணுமோ அவ்வளோ இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு. நம்ம வீட்டிலே லட்டு பண்ணி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்மளுக்கு வெளில போய் லட்டு வாங்கணும்னு இருக்கு. இது 10 மினிட்ஸ் கூட நம்மளுக்கு ஆகாது. ஸ்நாக் கேட்டாங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு என்ன இவ்வளோ ஈஸியான்னு கூட நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது அந்தளவுக்கு ஈஸி. இது அந்த பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்தை மட்டும் நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோன்னா போதும். நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளுக்கு கொஞ்சம் பழகிரும்ல எல்லாமே. நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நான் வடிகட்டி இருக்குல்ல, அதில் தான் வச்சு கொஞ்சம் இது பண்ணி விட்றேன். நான் புழிஞ்சு விட்றேன். விட்டோன்னா நம்ம அப்படியே விழுந்துருச்சு அது. நீங்கள் இல்லைன்னா அந்த அரிகரண்டி இருக்கும்ல நம்ம வீட்டில், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம, இல்லைன்னா அந்த ஃபுல்லாக கட்டி ஆயிரும். அது உள்ளே கட்டியாக விழுந்துடும். மூவ் பண்ணிகிட்டே ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம விடணும். அதை நான் ரொம்ப வேக விடக்கூடாது. முக்கால் பதத்துக்கு வெந்துற மாதிரி எடுத்துடணும். ரொம்ப மொறுமுறை நினச்சா காரச்சூ மாதிரி அந்த இது மாதிரி ஆயிடும். இந்த கரண்டியை கூட போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் வேகட்டும், நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம அதை இதில் நம்ம முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம். பாதாம் வேணால் போட்டுக்கலாம், முந்திரி போட மாட்டாங்க. இதை நான் போட்டுட்டேன். நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஏன்னா நம்ம முழுசாக போட்டோன்னா அது பாகு இது லட்டு பிடிக்க வராதது. நம்ம பாகு வச்சுக்கலாம். நான் 1 கப்புக்கு 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப சுகர் வேண்டாம், லட்டு சாப்பிட முடியாது நம்ம ரொம்ப சுகராக இருந்தால். ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அது
இல்லை 1 கப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா 1/2 கப்பு வந்து இது சுகர், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், நம்ம நிறைய ஊற்றக்கூடாது. அது என்ன கொதிக்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றணுன்னா கொதிக்க நிறைய நேரம் ஆகும். அதனால் இந்த பாருங்கள், இந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க. நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்தேன் நான். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனையும் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து, மிக்சியில் போட்டு வச்சுருக்கலாம், அதை எடுத்து உள்ளே போட்டுடலாம் நம்ம. இப்போ நீங்கள் மிக்சியில் போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்து நீங்கள் ஊற வச்சிடலாம். ஒரு 1 hour மாதிரி ஊற வச்சிடலாம் நம்ம. நான் ஒரு மிக்சியில் அடித்தோம் நம்ம, ஏன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அது. அதனால தான் நான் மிக்சியில் அடித்தேன் நான் இப்போ முந்திரியை வந்து நெய்யில் வறுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம அதை போட்டுடலாங்க. நெய் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் ஊற்றினேன். நெய்லையும் முந்திரியும், அந்த முந்திரி வறுத்தோம்ல அந்த நெய்யே கொஞ்சம் ஊற்றிட்டேன் நான். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்சியில் அடிக்க வேணான்னா அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஊறிடும், அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த மிக்சியில் அடித்தது. பாருங்கள், இந்த மாதிரி 1 hour எவ்வளோ நேரம் வேணால் ஊற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளுக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா பிடிச்சோன்னா சூப்பராக வந்துச்சு அந்த லட்டு. நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஒன்று சாப்பிட்டோன்னா ஸ்டாப் பண்ண முடியல, அதை கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்ல இருந்துச்சு. நம்மளாம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடாமல் இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். இல்லைன்னா கண்டினியூவாக 1 2ன்னு போயிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப்பாக போயிட்டுருப்பேன். அது அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நான் அன்றைக்கி ஒன்று சாப்பிட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னொன்று சாப்பிட்டேன். இதுக்கு மேலே சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஸ்நாக் இருந்தால் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம்ல நம்ம. பாருங்கள், லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் ஹார்டாயிரும், நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ நம்ம சூடாக இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குல்ல, அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. பாய்.